வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் மற்றும் முகவுரை. கொஸ்டின் நம்பர் 1. நீதி புனராய்வு கருத்துரு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. விடை அமெரிக்க அரசியலமைப்பு. கொஸ்டின் நம்பர் 2. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது. விடை அமெரிக்க அரசமைப்பு. கொஸ்டின் நம்பர் 3. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை. 1. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெறப்பெற்றது. 2. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதி புனராய்வுக்கு உட்படும். 3. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. விடை 1 மற்றும் 2. கொஸ்டின் நம்பர் 4. பொறுத்துக. பாராளுமன்ற முறை மக்களாட்சி அமெரிக்கா, அடிப்படை உரிமைகள் இங்கிலாந்து, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கனடா, கூட்டாட்சி அயர்லாந்து. விடை 2, 1, 4, 3. கொஸ்டின் நம்பர் 5. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. விடை அமெரிக்கா. கொஸ்டின் நம்பர் 6. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. விடை இங்கிலாந்து. கொஸ்டின் நம்பர் 7. பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம் 1. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் 2. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் 3. ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் 4. பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். விடை 1, 2, 3, 4 சரி. கொஸ்டின் நம்பர் 8. பொதுநல வழக்கு என்னும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும். விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கொஸ்டின் நம்பர் 9. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. விடை இங்கிலாந்து. கொஸ்டின் நம்பர் 10. கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது. விடை அயர்லாந்து. கொஸ்டின் நம்பர் 11. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. விடை அமெரிக்க ஐக்கிய நாடு. கொஸ்டின் நம்பர் 12. சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. விடை லத்தீன். கொஸ்டின் நம்பர் 13. இந்திய அரசியலமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும். 1. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 2. பிரான்ஸ் நாடு. 3. ரஷ்யா. விடை 1, 2 மற்றும் 3 சரி. கொஸ்டின் நம்பர் 14. சமதர்ம மற்றும் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ந்த சட்ட திருத்தம் எது. விடை 42வது சட்ட திருத்தம். கொஸ்டின் நம்பர் 15. 1. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். 2. முகவுரை திருத்தப்படலாம். 3. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. 4. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். விடை 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 16. குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம். விடை ரோம். கொஸ்டின் நம்பர் 17. இந்திய மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம். விடை மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. கொஸ்டின் நம்பர் 18. இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது. விடை சமத்துவவாதம். கொஸ்டின் நம்பர் 19. கூற்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. விடை கூற்றும் காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும்.
கொஸ்டின் நம்பர் 20. 42ஆம் அரசமைப்பு திட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்ததில் பொருந்தாதது எது? விடை மக்களாட்சியுடைய. கொஸ்டின் நம்பர் 21. அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது? விடை 42வது திருத்தம். கொஸ்டின் நம்பர் 22. சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு? விடை 1976. கொஸ்டின் நம்பர் 23. பின்வரும் எந்த கூற்று N.A. பலகைவாளோடு தொடர்புடையது? விடை முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. கொஸ்டின் நம்பர் 24. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்பெயரில் சேர்க்கப்பட்டது? விடை 42வது சட்ட திருத்தம். கொஸ்டின் நம்பர் 25. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? 1. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. 2. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. 3. சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். 4. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. விடை 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 26. பொறுத்துக. முகப்புரையின் பதம் கூறியவர்? அரசியல் ஜாதகம் சர் ஐவர் ஜென்னிங். அரசியலமைப்பின் சாவி தாகூர்தாஸ் பர்கவ். அரசியலமைப்பின் ஆன்மா எர்னஸ்ட் பார்க்கர். வழக்கறிஞர்களில் சொர்க்கம் K.M. முன்சி. விடை 4, 3, 2, 1 சரி. கொஸ்டின் நம்பர் 28. இந்திய அரசமைப்பு முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். 1. அது பிராந்தியவாதத்திற்கும் இடமளிக்காது. 2. அது வகுப்புவாதத்திற்கும் இடமளிக்கும். 3. அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. விடை 1, 3 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 28. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? 1. மக்களாட்சி. 2. சமதர்மம். 3. இறையாண்மை. 4. மதச்சார்பின்மை. 5. குடியரசு. விடை 3, 2, 4, 1, 5 சரி. கொஸ்டின் நம்பர் 29. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாரம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல. 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. 3. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். விடை 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 30. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? விடை 1976. கொஸ்டின் நம்பர் 31. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் சாதகம் என கூறியவர்? விடை K.M. முன்சி. கொஸ்டின் நம்பர் 32. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்ந்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும். விடை நேர்மை. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? விடை அமெரிக்க அரசமைப்பு. கொஸ்டின் நம்பர் 34. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம்? விடை 42வது அரசியல் சட்டம். கொஸ்டின் நம்பர் 35. பின் வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? விடை இறையாண்மை. கொஸ்டின் நம்பர் 36. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது? விடை இந்திய மக்கள்.
கொஸ்டின் நம்பர் 37. 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. விடை சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. கொஸ்டின் நம்பர் 38. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானவை? 1. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அரசியலமைப்பு முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். 2. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. 3. அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. 4. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. விடை 1 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 39. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? விடை பிரெஞ்சு புரட்சி. கொஸ்டின் நம்பர் 40. பொறுத்துக. இறையாண்மை 1. எல்லாவித வேற்றுமையின் தகர்த்த சமூக மக்களுக்கு உருவாக்குதல். பொதுநல கோட்பாடு 2. மக்களால் மக்களுக்காகவே செய்யும் ஆட்சி. மதசார்பற்ற 3. எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். ஜனநாயகம் 4. முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். விடை 4, 1, 3, 2 சரி. நன்றி.